ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோமாங்கிறது தான் முக்கியம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சதீஷ் டெக். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து டிபியை வந்து எப்படி அட்டகாசமாக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிபியை பார்த்தோன்னே எப்படி நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிறது, அந்த மாதிரி டிபி எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக குயிக்காக வந்து டிபி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். 2 மினிட்ஸ் கூட ஆகாது, வித்தின் 1 மினிட்ல வந்து நம்ம சூப்பராக அழகான டிபி ரெடி பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னாலுமே இந்த கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து நான் வந்து ஒன்றுமே வைக்காமல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து டிபி வந்து எப்படி அட்டகாசம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து உங்களை வந்து இந்த வெப்சைட் வந்து கூட்டு வரும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸை மட்டும் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணால் அதுவே வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டகாசமான வேறு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். கொஞ்சம் லேட்டாக வருது. ஏன்னா நீங்கள் ப்ரௌசிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஜெனரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவே ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 பேக்ரவுண்ட்ஸ் அதுவே வந்து கொடுத்துருக்கும். அதில் பெஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண தான் போகிறோம். இப்போ வந்து லோட் ஆகி ஆல்மோஸ்ட் முடிய போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிரும். இதில் வந்து உங்கள் கிராப் ஆனதில் வந்து ஒழுங்காக பெஸ்ட்டு அப்படி கிராப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாஃப் பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சரே கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்க முச்சில் அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்சர்ஸில் வந்து அதாவது ஒரு பலூன் வந்து செலக்ட் பண்ணி அந்த பலூன் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும். லைட்டாக அந்த சட்டையில் வந்து மறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து பேக்ரவுண்டில் நீட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம உட்காந்து இதுக்காக தனியாக உட்காந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியலாகவே பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரிலாம் பேக்ரவுண்ட்லாம் அழகாக செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பேக்ரவுண்டு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இதிலே டவுன்லோடு ஒன்று இருக்கும். வியூ பண்ணி பார்க்கணும், அந்த கண்படத்தை கொடுத்து வியூ பண்ணி பார்க்கணும். ப்ரீவியூலாம் நம்ம பண்ண வைக்க வேண்டாம். அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி இதை டவுன்லோட் கொடுத்தா போதும். இங்கே டவுன்லோடுன்னு வரும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகி டவுன்லோட் ஆகிரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகி கிடக்கும். அது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆகிரும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் வந்து கொடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோட்டோவில் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பார்ப்போம். எப்படி வந்து அந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிடும். நான் ஃபோட்டோஸில் கொடுத்துட்டு அவ்வளோதான், டன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஆல்மோஸ்ட் 10 கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும், ஒரு அட்ராக்டிவ்னஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு லெவலில் உங்கள் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் ரிலேட்டடான ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ்.